இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா இந்த வசனத்தோடு உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். நன்றாக இருப்பீங்களை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே உங்களோடு பேசும்படியாய் இந்த வாக்குத்தத்த வார்த்தையை ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்காக அருளுகிறார். இது கூர்ந்து கவனிங்க. வீடியோவை பார்த்து உடனே தள்ளிடாதீங்க. நான் என்ன பேசுகிறது கொஞ்சம் கூர்ந்து கவனிங்கள். அன்பு சகோதரனே, சகோதரிகளே, இந்த 3 மாத காலமாக நம்முடைய வாழ்க்கையில் அத்தனை போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கலாம். மேல முடியாதபடிக்கு சில பேர் ரொம்ப துக்கத்தோடு அமைதியோடு உட்காந்துருக்கலாம். இந்த வீடியோ பார்க்குற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உங்களை பார்த்தா பேச போகிறேன். இந்த 4ஆம் மாதம் நான் உன்னோடு கூட இருக்க போகிறேன்பா. இந்த 3 மாதம் என்னை நினைத்து நீ கண்ணீரோடு கஷ்டத்தோடு எத்தனையோ பிரச்சனை உன் மேல் புரண்டு வந்தது, எத்தனையோ போராட்டம் உன்னை நெருக்கி போட்டது. அப்படி இருந்தும் கூட இந்த 4ஆம் மாதத்தை காணும்படி கர்த்தர் கிருபை செய்தார் இல்லையா? அவர் தான் உங்களுக்கு சொல்கிறார், இந்த 4ஆம் மாதத்தில் நான் உன்னோடு கூட இருக்க போகிறேன்றார். எப்படி இருப்பான்னு சொன்னால் அந்த வசனத்தை கூர்ந்து கணிப்போமா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43:2. தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன். தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. பாருங்கள், 3 விதமான வாக்குத்தத்தமாக கொடுக்குறாரு. எப்படி சொன்னால், நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன்ப்பா. இந்த தண்ணீர் மேலே பிரச்சனை. தண்ணீர் எப்படிங்க இருக்கும்? பயங்கரமாக இருக்கு இல்லையா? தண்ணீரை போல் பிரச்சனை. ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு இருந்திருக்கலாம். தண்ணீர் மேலே பிரச்சனை வந்தாலும் நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆறுகளை கடக்கும்போது தண்ணீர் வேகமாக போகும். அந்த ஆறை கடக்கும்போது அடிச்சும் போயிடும் இல்லையா? அதை அடிச்சுன்னு போகிற மாதிரி ஒரு பிரச்சனை உன் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொன்ன சிரமா, அதை கூட நான் உன்னோடு கூட இருக்கிறேன்ப்பா. ஆறுகள் உன்மேல் புரளுவதில்லை. ஏன்னா நீ அஸ்திபாரம் போட்ட, கண்மலை போட்ட அஸ்திபாரம் மாரி நீ நடந்து போவ. ஆறுகள் உன்மேல் புரளுவதில்லை. எத்தனை பேர் வந்து மோதினாலும் அது சாயவே சாயாது. ஏன்னா அப்படியேப்பட்ட அஸ்திபாரம் இயேசுவின் அஸ்திபாரம். அவர் தான் சொல்கிறார், நீ ஆறுகளை கடக்கும்போது அது உன்மேல் புரளுவது இல்லை. அக்கினியில் நடக்கும்போது வேகாது இருப்பாய். அக்கினி வந்து நடக்கட்டுங்க, வெந்தே போகாது. உன் மேலே ஒரு முடி கூட கருகாது. ஏன்னு வச்சியா, ஏசு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி ஜுவாலையில் நடக்கும்போது அவங்க முடியில் இருக்கிற முடி கூட கருகலையா? அதுமாதிரி ஆண்டவர் 4வது ஆளாக உலாவி கொண்டு வந்தார். அதேபோல் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 4ஆம் மாதம் 3ஆம் மாதத்தில் எத்தனையோ போராட்டம், எத்தனையோ பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் அந்த 4ஆம் மாதம் வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த 3 மாதமாக எவ்வளோ கடந்து வந்த மகனே, மகளே, இந்த 4ஆம் மாதத்தில் நீ எப்படியாப்பட்ட பிரச்சனை வந்தாலும், நீ தண்ணீரில் போனாலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன். நீ அக்கினியில் நடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன். எதுவுமே உன்னை சேதப்படுத்தாது என்று ஆண்டவர் உங்களை பார்த்து வாக்குத்தத்தம் கொடுக்குறாருங்க. இந்த 4ஆம் மாதத்தில் ஆசீர்வாதத்தோடு இருக்க போகிறீங்க. ஆண்டவர் 3 விதமான வாக்குத்தத்தம். நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆறுகளை கடக்கும்போது அது அவர்கள் உன்மேல் புரளுவது இல்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாது இருப்பாய். அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா உன்னுடைய தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னோடு இருந்து பெரிய அதிசயங்களை செய்ய போகிறார் அந்த 4ஆம் மாதத்தில். யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்க, வீடியோ பார்த்தா மட்டும் போதாது, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த மாத வாக்குத்தத்தத்தை தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை அக்கினி போல் இருக்கிற ஜுவாலை மாற்றி சமாதானத்தை வைப்பார். ஆனால் தண்ணீரை கடக்கும்போது கண்ணீரோடு அழுது கொண்டிருந்த இந்த 3 மாதத்தை கடந்து வந்தீங்க. இந்த 4ஆம் மாதத்தில் உன் ஆசீர்வாதமாக நடத்த போகிறாரு. ஆறுகள் நடக்கும்போது, ஆறுகளை கடக்கும்போது தண்ணீர் உன் மேல் புரளுவதில்லை. ஆறுகளைப் போல பிரச்சனை குழியிலாக உன் மேலே வரலாம், ஆனால் உன் மேலே ஒன்றும் மேற்கொள்ளாது. ஏன்னா நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. இந்த 4ஆம் மாதத்தில் உங்களோடு இருந்து உங்கள் குடும்பங்களை, உங்கள் வேலை செய்கிற தளத்தை, நீ என்னென்ன செய்கிற எல்லா வேலையிலும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேலும் உங்களை உயர்த்த போகிறாருங்க. இந்த 3 மாதத்தை விட்டுடுங்க. இந்த 4ஆம் மாதத்தில் கால் வைக்க போகிறீங்கல்ல, ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன்ப்பா. நீ எந்த பிரச்சனை செய்தாலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ எந்த வேலை செய்தாலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். எதில் முதலீடு போட்டாலும் நான் உன்னோடு இருப்பேன். என்னை நினச்சி நீ கூப்பிட்டு போடுப்பா. நான் எல்லா விஷயத்தையும் நான் உன்னோடு இருந்து உன்னை வாய்க்க பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆமென். காட் பிளஸ் யூ.